இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலத்தில் இவ்வளோ கரும் மேகமாக இருக்குது. இந்த மேகத்தை நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இருளாக இருக்குது, அந்தகாரமாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 6 தான் ஆகுது, ஆனால் பயங்கர இருளாக இருக்குது. இந்த கரும் மேகத்தை பார்க்கும்போது பைபிளில் ஒரு வசன ஞாபகம் வருது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வேலை வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரங்களால் சூழ்ந்திருந்தது. ஏன்னா அந்த டைமில் சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். இயேசுவை பார்க்காம பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். ஏன் மறைத்து கொண்டார்னா, இந்த பூமி அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரோட பாவமும் இப்போ இயேசு கிறிஸ்து மேலே வந்ததுனால, அவர் பரிசுத்தமான தெய்வம், ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, பாவத்தினால நிறைஞ்சிருக்கு. பாவமே என்னன்னு தெரியாத பையன், தன்னுடைய பையன் இயேசு இப்போ பாவத்தினால நிறைஞ்சி இருக்கிறாரு. அதனால் பிதாவால் பார்க்க முடியல, அந்த அலங்கோலமான காரியத்தை பார்க்க முடியல. அவர் சிலுவையில் அடிக்கும்போது பிதா பார்த்து கொண்டிருந்தார். அவர் அவமானப்படும் போது பிதா பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஊழியம் செய்யும் போது பிதா பார்த்து கொண்டிருந்தார். எல்லா இடத்துலையும் பிதா அவரை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த கடைசி நேரமாகிய சிலுவையில் தன்னுடைய உயிர் ஜீவனை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்குற அந்த நேரத்தில் அவரால் தன்னுடைய குமாரனை பார்க்க முடியல. காரணம் ஏன்னா, அந்த பாவத்தின் அலங்கோலமான நிலைமை அந்த மாதிரி இருந்தது. அவரோட உடம்பு அப்படியே அக்கா கிழிக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய குமாரன், பாவம் என்று தெரியாதவன், செல்ல குமாரன், செல்ல பிள்ளை, பரிசுத்தமானவர், பாவம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் இயேசு சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஊழியத்துக்கு, இந்த பூமிக்கு, எல்லாரோட பாவத்துக்கும் சுமந்து தீர்க்கறதுக்காக என்னை அனுப்புறீங்க, நான் வந்தேன் கீழ்ப்படிந்து. இந்த பூமியில பாவமே என்னன்னு தெரியாத என்ன இந்த பாவம் நிறைந்த பூமிக்கு அனுப்புனீங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் வந்தேன். நான் ஊழியம் செய்ய தான் என்னை அர்ப்பணிக்கும் போது, உமக்கான ஊழியத்தை செய்யும் போது 30வது வயசில் நான் என்னை அர்ப்பணிக்கும் போது நீங்கள் என் கூட இருந்தீங்க, என்னை பார்த்து கொண்டே இருந்தீங்க, என்னுடைய நேசகுமாரன் சொன்னீங்க. நான் ஊழியத்தை செஞ்சேன், எல்லாத்துக்கும் போதகம் பண்ணேன், சத்தியத்தை சொன்னேன், சுவிசேஷத்தை சொன்னேன், அற்புத அடையாளங்கள் பண்ணேன், குஷ்டரோகில தொட்டேன், பாவிகளாக நான் சுற்றி கொண்டிருந்தேன். அந்த டைம் எல்லாம் என் கூட நீ என்னை பார்த்து கொண்டே இருந்தீங்கப்பா. நான் சிலுவையில் என்னை காட்டி கொடுக்கும்போது, என்னை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாக என் உடம்ப அக்கா கிழிச்சாங்க, 6 நாள் அடித்தாங்க. அப்போ நீ என்னை பார்த்து கொண்டு இருந்தீங்க. என்னை சாத்தம் சோதிச்சான், அப்போ என் கூட பார்த்து கொண்டு இருந்தீங்க. கடைசி நேரத்தில் இப்போ உங்கள் முகத்தை அப்பா என்னை பார்க்காம மறைக்கிறீங்க. அதுதான் இயேசு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதா மூஞ்ச மறைச்சதுக்கான காரணம், தன் சொந்த குமாரன், பரிசுத்தமுள்ள குழந்தை, பாவம் என்னன்னே தெரியாம இருந்த ஒருத்தர் பாவத்தினால நிறைஞ்சிருக்கிறாரு. அதால சொந்த குமாரன் பாவம் நிறைஞ்ச உடம்புல இருக்கிறது அவரால் பார்க்க முடியல. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோடையும் பாவத்தையும் சுமந்தார் இயேசு. நம்மளுடைய எல்லாரோட பாவத்தையும், நம்ம பண்ணுகிற பாவம், நம்ம முன்னோர்கள் பண்ண பாவம், நம்ம இதுக்கு அப்புறம் பண்ண போகிற பாவங்களுக்காக, நம்ம தெரிந்து துணிகிற பாவங்களுக்காக இயேசுவோட உடம்பு கிழிக்கப்பட்டது. இயேசுவோட உடம்பு அப்படியே அக்கா பிரிக்கப்பட்டது. வாரினால் அடிச்சாங்க, காரி துப்பினாங்க, தலையில குட்டினாங்க. சிலுவையிலேருந்து இறங்கி வா, நீ இப்ப சிலுவையிலேருந்து இறங்கினா நீ யூதருக்கு ராஜா என்று நாங்கள் ஏற்றுக்கொள்றோன்னு சொன்னாங்க. அவர் சிலுவையிலேருந்து இறங்குறதுக்கு 1 நிமிஷம் போதாது. ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்துறதோட பிதாவின் சித்தத்தை, தன்னை அனுப்பின அவருடைய அப்பாவோட எந்த வேலைக்கு அவரை அனுப்பினாரோ அந்த வேலையை செய்யறதுக்கு தான் அவர் முக்கியத்துவம் காட்டினார். கீழ்ப்படிஞ்சார். கடைசி வரைக்கும் அவருக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தும் தான் எதற்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது இயேசு கடைசி வரைக்கும், அதாவது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் பிதாவின் சித்தத்திற்காக. நீங்களும் நானும் இன்று பாவம் இல்லாமல் வாழ, இன்று சபைக்குள்ள, சர்ச்சுக்குள்ள தைரியமாக உள்ள வந்து அப்பான்னு கூப்பிட்டு நம்ம ஆராதிக்க அவர் தன்னைத்தானே பலியாக கொடுத்தார். ஆமென்.